மொறு தக்காளி தோசை பண்ணுவோமா? தக்காளி, வத்தல், பூண்டு, ஜீரகம். இப்போ வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மாவில் கலந்துக்கலாம். 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன், அதில் கலந்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறணும். மாவை நல்லா கலந்துக்கலாம். தோசை ஊற்றிக்கலாம். எவ்வளவு பரத்த முடியுமோ அவ்வளவு நல்லா எலசாக பரத்திக்கிறணும். மேலே நெய் விட்டுக்கிறணும். மொறுமொறுன்னு தக்காளி தோசை காரசாரமாக தயாராகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.